ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 31 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாருவை பார்த்து ஷாக் ஆகிற ஆங்கோ, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த இடத்துல ஏன் நான் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணுவான். இது ஒரு ரீயூனியன் மாதிரி இருக்குமே அப்படின்லாம் சொல்லுவான். இந்த இடத்துல ஆங்கோ வந்துட்டு நீ ஹொக்காகவே அசாசினேட் பண்ணுறக்கு வந்தன்னு மட்டும் சொல்லிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இல்லை அதுக்குள்ளே இல்லை, என்கிட்ட அவ்வளோ ஒன்றும் ஃபாலோவர்ஸ் இல்லை, இப்போ எனக்கு தேவையான ஒரு பொருள் இங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்பான். இந்த இடத்துல கர்ஸ்மார்க் பார்த்தீங்கன்னா வலிக்க ஆரம்பிக்கும் ஆங்கோவுக்கு. இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தனுக்கு கர்ஸ்மார்க் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். நீ இன்னும் மாறவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆங்கோ திட்டுவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பையன் முக்கியமாக தேவை, அவன் என்னோட கர்ஸ்மார்க்கில் தப்பிச்ச 10 பேர்த்துல ஒருத்தன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆங்கோ வந்துட்டு அந்த பையன் கண்டிப்பாக சாக போகிறேன்னு சொல்லுவான். ஏன் உனக்கு பொறாமையாக இருக்கா, நான் உன்னை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி போட்டு போனதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பான். அவன் உன்னை விட எக்ஸலன்ட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த இடத்துல அவனுக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது, அவனோட ஸ்கில்ஸ்லாம் உண்மையாமே சூப்பராக இருக்குது, அவன் உச்சிஹா பிளட்டை சேர்ந்தவன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா சுனின் எக்ஸாம் போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபன் பார்ட் மாதிரி ஒரோச்சிமாருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஸ்கேயோட எபிலிட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஃபன்னான விஷயத்தெல்லாம் சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணாங்கன்னா, ஐ மீன் இப்போ சுனின் எக்ஸாம் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரோச்சிமாரு மாதிரியான ஒரு பெரிய எனிமி அட்டாக் பண்ணுற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் கொடுத்துருவாங்க இந்த வில்லேஜுக்குன்னு. ஸோ அந்த அலர்ட் கொடுக்காம நீங்கள் இந்த சுனின் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும், இதுக்கு இடையில ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்தா லீஃப் வில்லேஜே நான் மொத்தமாக அடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போவான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெஜி அண்ட் டீமை காட்டுவாங்க. இந்த இடத்துல நெஜி சொல்கிற விஷயம் என்னன்னா, நம்ம பிளான் பண்ண மாதிரியே தான் எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்கு, நமக்கு தேவையான தண்ணி சாப்பாடு எல்லாமே இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணாய் பார்த்தீங்கன்னா எடுத்து பிளேஸ் பண்ணுவான். எதுக்காகனா திரும்ப எல்லாருமே இங்கே தான் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல நெஜி சொல்கிற விஷயம் என்னென்னா, சாயங்காலம் ஆயிடுச்சு, எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாங்க, இந்த டைமில் ஒரு எனிமி அட்டாக் இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க, அதனால ஸ்கேட்டர் ஆகி போய் நம்ம டீம்ஸை தேடுவோம், சப்போஸ் உங்களுக்கு யாருக்குமே எந்த டீமுமே சிக்லினாலும் பரவாயில்ல இந்த இடத்துக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துருங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து தான் தாட்டுவான். இதுக்கப்புறமா 3 பேர் ஸ்கேட்டர் ஆகி போவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம புஷி ப்ரோவை காட்டுவாங்க. புஷி ப்ரோஸ் பிளட்ஜ் அன்டையிங் லவ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சக்குரா சைட் காட்டுவாங்க. அவள் பார்த்தீங்கன்னா சாஸ்கேக்குலாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும் இல்லையா, ஃபீவர்னு சொல்லிட்டு இருப்பாங்களே. ஸோ அதனால அவனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பா. இந்த இடத்துல தூங்கிடாதன்னு சொல்லிட்டு தூங்கிடுவா. இதுக்கப்புறமா நருட்டோ சாஸ்கே 2 பேருமே எந்திரிச்சிருவாங்க. இந்த இடத்துல நருட்டோ தேங்க்ஸ்லாம் சொல்லுவான். இப்போ சாக்குரா ரைட் சைட் பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரோச்சிமாரு வந்துடுவான். ஒரு வேட்டைக்காரன் முன்னாடியே எல்லா இறைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருவான். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்னேக்காக மாறுவான். இதெல்லாம் பார்க்குற சக்குரா ரொம்பவுமே பயப்படுவா. இந்த இடத்துல அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்றதுக்கு கத்துறதுக்கு ட்ரை பண்ணுவா. பார்த்தீங்கன்னா அவளோட வாய்ஸ் போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு அட்டாக் பண்ணுவான். திடீர்னு பார்த்தீங்கன்னா சக்குரா முழிச்சு பார்த்துருவா, இது ஜஸ்ட் ட்ரீம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முழிச்ச சக்குராவுக்கு பின்னாடி புதர்கிட்ட ஒரு சவுண்ட் கேட்கும். பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயப்படுவா. பார்த்தா ஒரு ஸ்குரில் இருக்கும், அணில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அது சக்குரா கிட்ட ஓடி வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குரா அவளோட குணாயை வச்சு தடுத்துருவா. நம்ம வச்சு அந்த பேப்பர் பாம் கண்டுபிடிச்சிட்டாலா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சவுண்ட் வில்லேஜ் கெயின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. போன எபிசோட்லேயே நம்ம நோட் பண்ணியிருப்போம், டாசோ டீம் பார்த்தீங்கன்னா சாஸ்கேவை அட்டாக் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாசோ சொல்கிறது நம்ம அவ கிட்ட இன்னும் க்ளோஸாக போகணும் அப்படின்னு சொல்லுவான் அட்டாக் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராக்லியை காட்டுவாங்க. அவன் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 20 லீவ்ஸ் கீழே வரும். இது தரையில் படுறதுக்கு முன்னாடி நம்ம அதை பிடிச்சிட்டோம்னா சக்குரா எனக்கு கண்டிப்பாக லவ் பண்ணுவான் அப்படின்னு நினைப்பான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவளோட ப்ரோஸ் ரொம்ப புஷியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள், ஐப்ரோலாம். அதெல்லாம் நினச்சி பார்த்து அவள் எப்படி அதை சொல்லலாம், நான் ஒருத்தியான ஆள் தான்ங்கிற காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீவ்ஸை பிடிக்க போவான். கிட்டத்தட்ட 19 அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளையில அடி வாங்கி விழுந்து கிடப்பான். 20 பிடிக்க போகும் பார்த்தீங்கன்னா இந்த சக்குரா கிட்ட ஒரு அணில் வந்துச்சு இல்லையா, ஸோ அது மேலே கூட பேப்பர் பாம் முட்டி வச்சிருந்தாங்களே, அந்த அணிலை காப்பாற்றுவான். 20வது இலையை கிட்டத்தட்ட கீழே விட்டுருப்பான். இப்படியும் நிறைய பேர் கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ராக்லி செம்ம காண்டாவான். இதுக்கப்புறமா நெஜியை காட்டுவாங்க. இந்த இடத்துல நெஜி பார்த்தீங்கன்னா ஷிகமாரு ஒன் டீமை கண்டுபிடிச்சிருவான். எவன்டா அவன் கேவலமாக அப்படி ஒழிஞ்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு வெளியே வர சொல்லுவான். இந்த இடத்துல அவங்க நம்ம ஒளிஞ்சு செயல்பட பிளான் போட்டிருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பிளான் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்போ நம்ம செகண்டுக்கு தாவி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா எல்லாரும் வெளியே லாஸ்ட் இயரோட நம்பர் 1 ரூக்கி நிஞ்சா கெனின்னு அப்படி இப்படின்னு சொல்லி நெஜியை புகழ்ந்து தள்ளுவானு பாராட்டுவானுங்க. சிக்கமாருலாம் எனக்கு உங்க ஆட்டோகிராஃப் வேணும்னுலாம் கேட்பான். செம காமெடியா இருக்கும். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈனோ நான் அவனை அழகா மயக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹேர் பேண்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு பயங்கர இதுவாக பண்ணிட்டு இருப்பா. இதை பார்க்குற நெஜி சீ போய் தொலை அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவான். இதுக்கப்புறமா என்ன என் அழகெல்லாம் கூட அந்த நாய் மயங்கலியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குத்துற மாதிரி பண்ணி
பண்ணிட்டு இருப்பா. நீ கையாட்டுறத பார்த்தா என் கூட சண்டை போடணும்னு நினைக்கிற போல இருக்கு அப்படின்ட்டு நெஜி கேட்பான். ஐயோ இல்ல இல்ல நிஜமாலுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈனோ பயப்படுவா. இந்த இடத்துல நெஜி வந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் நான் ஸ்க்ராலை புடுங்கினா ஊரே என்னை பார்த்து சிரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவான். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே ஓடி போய் ஒழிஞ்சுக்குவாங்க. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தப்பிச்சு வந்தாங்களா பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல சிக்கமாரு வந்துட்டு அப்பாடா சாமி நான் நினைச்ச மாதிரியே இவங்கெல்லாம் வீக்கா இருக்கவங்களெல்லாம் பிடிச்சி இப்படி சண்டை போட்டுலாம் ஸ்க்ராலை திருடுறது இல்லை, அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் தேடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிக்கமாரு நினைச்சிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா ஈனோ வந்துட்டு நம்ம வீக்கா இருக்கவங்ககிட்ட போய் அட்டாக் பண்ணி ஸ்க்ராலை பிடுங்குவோம் வாங்க அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருப்பா. நம்மளை விட வீக்கா இங்கே யாரா இருக்கா அப்படின்னு சொல்லி சிக்கமாரு நினைப்பான். இதுக்கப்புறமா சவுண்ட் வில்லேஜ் கெனின்னு பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்கு வந்துருவாங்க. அவன் மூஞ்சியை பார்த்தாலே இது தூக்கம் இல்லாம கஷ்டப்படுவது போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சக்குரா பயந்து திரும்பி பாப்பா. சவுண்ட் வில்லேஜ் கெனின்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த ஒரோச்சிமாருலாம் தெரியும், அவன் சாஸ்கேக்கு இந்த கஸ்மார்க் போட்டிருக்கான்ல, உங்க கூட வந்ததுக்கு அப்புறம் சண்டை போட்டு அந்த எபிலிட்டிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான், அப்ப உங்களுக்கும் இதுல சம்மந்தம் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவா. இவ்வளோ வாய் பேசுறாளே, முதல்ல இவ்வளோ கொண்டுருவோம் அப்புறம் சாஸ்கேவை கொண்டலான்னு சொல்லி டாசோக்கு பக்கத்தில் இருக்கவன் சொல்லுவான். டாசோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணியிருப்பா. அந்த ஸ்குரில பார்த்தீங்கன்னா குனாயை வச்சு அட்டாக் பண்ணியிருப்பா இல்லையா, அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ராப் செட் பண்ணியிருப்பா. இப்போ அந்த ஸ்குரில் வந்துச்சுன்னா அந்த ட்ராப்பை ரீசெட் பண்ணணும், இல்லைன்னா வேற யாராவது பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை தானே. ஸோ அதனால தான் அட்டாக் பண்ணி வேற பக்கம் போக வச்சிருப்பா. இந்த மாதிரியான இடத்துல இந்த மாதிரி புல்லெல்லாம் முளைக்காது, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க இப்போ போய் கொள்ளலாம் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வருவாங்க. அப்போ இன்னொரு ட்ராப் செட் பண்ணியிருப்பா. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஈஸியாகவே வந்து கிளியர் பண்ணிடுவான் டாசோ. இந்த இடத்துல அவன் சொல்கிற விஷயம் உங்கள்கிட்ட எந்த டேலண்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசிட்டு அட்டாக் பண்ண வருவான். இந்த இடத்துல சக்குராவுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நம்ம தலைவன் லீ என்ட்ரி பார்த்தீங்கன்னா லீஃப் ஹரிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையுமே செம்மையாக அடிச்சிருவான். இதில் தலைவனோட போஸே வேற லெவலில் இருக்கும். அதுவும் அவனோட ரைட் ஷோல்டரில் அந்த ஸ்குரிலும் இருக்கும், பார்க்கவே செம மாசாக இருக்கும். கக்காஷிக்கு எப்படி காப்பி நிஞ்சான்கிற பேர் வந்து நிக்நேமாக இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராக்லிக்கு ப்ளூ பீஸ்ட்னு சொல்லுவாங்க, ப்ளூ பீஸ்ட் ஆஃப் த லீஃப் வில்லேஜ் அப்படின்பாங்க. இந்த இடத்துல சக்குராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கேள்வி இருக்கும், என்ன எதுக்காக காப்பாற்ற வந்த, நானும் உன்னோட எனிமி தானே இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு ராக்லி வந்துட்டு சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ எங்கே வேணாம் இரு எப்படி வேணாம் இரு, ஆனால் உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் அந்த இடத்துல நான் அப்பியர் ஆவேன் அப்படின்னு சொல்லி ராக்லி சொல்லுவான். நான் இதுக்கு முன்னாடி அவனை சொல்லியிருக்கேனே அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்குற சக்குரா வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பா. பார்த்தீங்கன்னா அந்த சுனின் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறக்கு என்ட்ரி ஆவாங்களே, ஸோ அந்த இடத்துல இதுக்கப்புறமா சக்குரா தேங்க்ஸ் சொல்லுவா. ஆனால் சக்குரா வந்து எனக்கு எஸ் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராக்லி ரொம்ப சந்தோஷப்படுவான். இதுக்கப்புறமா டாசோ வந்துட்டு சாஸ்கே நீயே பார்த்துக்க ஜாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு ஸ்க்ராலை கொடுத்துருவான். இவங்க 2 பேர்த்தையும் நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட கையில் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவான் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிட்டு அட்டாக் பண்ண போவான். இதை பார்க்குற ராக்லி வந்துட்டு கீழே மண்ணுக்குள்ளே கை விடுவான். பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தோட வேறவே ஃபுல்லாக எடுத்துருவான். அதை பார்க்குற சக்குரா என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினைப்பா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்லி நான் இதுக்கு முன்னாடி உன்னோட ஜுட்ஸுவை பார்த்துருக்கேன், அது ரொம்பவுமே மோசமானது, அதை நான் சும்மா டாச் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா மனசுக்குள்ள எப்படி பார்த்தாலும் இது 1 vs 3 பேட்டராக தான் இருக்க போது, நான் ஒவ்வொருத்தங்களையும் அட் அ டைமில் அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைப்பான். இதுக்கப்புறமா ஷிகமாரு டீமை காட்டுவாங்க. சோஜி எப்பவும் போல சாப்பிட்டு தான் இருப்பான். இந்த இடத்துல ஈனோ வந்துட்டு நம்மளை விட வீக்கா இங்கே யாரும் இல்லை போல இருக்குன்னு பேசிட்டு இருப்பா. இருக்கு ஒரு டீம் இருக்கு, அதுதான் நருட்டோவோட டீம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கமாரு சொல்லுவான். இதை கேட்குற ஈனோ வந்துட்டு சக்குரா நருட்டோ 2 பேருமே முட்டாளுங்க, ஆனால் அங்கே ஜீனியஸான சாஸ்கே இருக்கான், வாயை அளந்து பேசு அப்படின்பா. அதுக்கப்புறம் என்னதான் சாஸ்கே அது நீ சொன்னீங்கன்னா அவளை ஈஸியாக டிஃபீட் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்குற ஈனோ ரொம்பவுமே ட்ரிகர் ஆயிருப்பா. எப்போ பார்த்தா இந்த சாஸ்கேவை பற்றி சொன்னால் இவ வேற ஈவல் ஐஸ்ல என்ன லுக் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி சிக்கமாரு பயங்கர கடுப்பாவான். இதுக்கப்புறமா சோஜி ஒரு விஷயத்தை நோட் பண்ணிட்டு சொல்லுவான். அது என்னன்னா சாஸ்கே கொலாப்ஸ் ஆகி அங்கே விழுந்து கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவான், சக்குரா வந்துட்டு அவங்களோட சண்டை போட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா ஷிகமாரு ஈனோ 2 பேருமே நோட் பண்ணுறதுக்கு வருவாங்க. இதுக்கப்புறமா நெஜி டென்டன் 2 பேருமே அந்த இடத்துக்கு அப்பியர் ஆயிடுவாங்க. பட் ஆனால் லீ வந்திருக்க மாட்டான் இல்லையா, ஒருவேளை அவன் எனிமி கிட்ட இது மாட்டிக்கிட்டானோ அப்படின்னு டென்டன் நினைப்பா. இவ இப்படி நினைக்கிறதுக்கான காரணமும் இருக்கு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா லீயை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து அவனுக்கு ஒரு ப்ரீஷியஸான விஷயம் மாதிரி, எப்போவுமே அவன் சொன்ன டைம்ல இருந்து அவன் மீற மாட்டான். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர், அதனால தான் அவள் இப்படி நினைப்பா. இதை கேட்குற நெஜி வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நம்ம லீயை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சர்ச் பண்ணுறதுக்கு போவாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் பீரியடை காட்டுவாங்க. அதில் நெஜி அண்ட் டென்டன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா டயர்டாக இருப்பாங்க. பட் லீ மட்டும் பார்த்தீங்கன்னா அவனோட கியூரியஸ் லெவல்லையே தான் இருப்பான், டான்ஸ் ஆடிட்டு இருப்பான், இந்த ஜுட்ஸு நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்ட்டு இருப்பான். இதை பார்க்குற காய் வந்துட்டு அவரோட மனசுக்குள்ள அவனோட சொந்த முயற்சிலேயே வந்த ஜுட்ஸுல ஈஸியாக கற்றுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு. இந்த இடத்துல ஆட்டம் பயங்கரமாக இருக்கும், லீயோட ஆட்டம். இதை பார்க்குற காய் வந்துட்டு லீன்னு கூப்பிட்டு பார்ப்பாப்புல, அவன் கண்டுக்கிற மாதிரி தெரியாது, அப்புறம் ஓங்கி ஒரு பஞ்ச் பண்ணுவார். இந்த இடத்துல காய் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னோட ப்ரீஷியஸான சென்ஸை சொல்லக்கூடிய ஒரு நல்ல மெசேஜை நீ கேளு அப்படின்பாரு. இதை பார்க்குற டென்டன் நெஜி 2 பேருமே பயங்கர ஷாக்ல இருப்பாங்க, செம ஃபன்னாக தான் இருக்கும். இதுக்கப்புறமா அவர் சொல்கிற விஷயம் என்னன்னா இந்த ஜுட்ஸு பேர் லோட்டஸ் அப்படின்பாரு. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, பிரைமரி லோட்டஸ்ன்னு சொல்லி சாஸ்கேக்கு போட போவான். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த டாட்டாய்ஸ் தடுத்துரும் இல்லையா, ஸோ அந்த ஜுட்ஸுவை
தான் கற்றுக்கிட்ட டைமை காட்டுறாங்க. இந்த ஜுட்ஸு பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து ஃபர்பிடன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி ஃபர்பிடன் சொல்லியிருக்கேன் இல்லையா, தடை செய்யப்பட்ட ஜுட்ஸு அப்படிங்கிற மாதிரி. என்ன ரீசன்னாலேனா இந்த ஜுட்ஸு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மசில் செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டேமேஜ் ஆகும். இதை ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைசிங் டெக்னிக்னே சொல்லலாம். தன்னைத்தானே அழிச்சிக்கிற மாதிரியான ஒரு டெக்னிக்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்பவுமே பெயின்ஃபுல்லான ஒரு ஜுட்ஸு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பாடியில் ஒரு 20% ஆஃப் மசில்ஸை தான் ஒரு ஹியூமன் வந்து எக்ஸ்ட்ரா பர்டன் போட்டே யூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல காய் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை நம்ம செய்கிறோம், அதுக்கு மசில்ஸோட பர்டன் இருக்குன்னா அதுக்கான வழிமுறைகளை பார்த்தீங்கன்னா பிரெயின் தான் அலோகேட் பண்ணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாய் ஜுட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா சக்கரா யூஸ் பண்ணி பண்ணுறது. அப்போ பிரெயினோட கண்ட்ரோல் இருக்காது, பிரெயின் கொடுக்க வேண்டிய லிமிட்டும் இந்த இடத்துல இருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அது ஒரு சர்டன் லிமிட்டை தாண்டி போகும் இல்லையா, அதனாலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள் வந்து டேமேஜ் ஆகும், நம்மளே செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். இதுக்கப்புறமா அந்த ஜுட்ஸு வந்து ஒரே ஒரு தடவை தான் பண்ணணும், ஆனால் அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை இதயத்தில் வச்சுக்க அப்படின்னு சொல்லுவார். அந்த கண்டிஷன் என்னன்னா அப்படின்னு சொல்ல வருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெஜியும் சொல்ல வருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட் ஆயிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீ வந்து அந்த பிரைமரி லோட்டஸுங்கிற ஜுட்ஸுவை பண்ண போவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காய் சென்சேவை நினச்சிக்கிட்டு நான் இப்போ சக்குராவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் டாசோ அட்டாக் பண்ண வருவான் இல்லையா, அந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சவங்களோட லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அட்டாக் பண்ணுவான். டாசோவை பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சாஸ்கேவை பார்த்தீங்கன்னா உதைப்பான் இல்லையா, கீழே வந்து டக்குன்னு மறைஞ்சு வந்து உதச்சிட்டு அவன் பின்னாடி போவான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ளையிங்கில் இருக்க டாசோ கிட்ட இது வெறும் ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கையில் அந்த கட்டோட்டை போட்டுருப்பான் இல்லையா ஒரு கிளாத். ஸோ அது பார்த்தீங்கன்னா டாசோட கையெல்லாம் கட்டிடும். ஃபுல்லாகவே அவனை ஹோல்ட் பண்ணி அட்டாக் பண்ணுற மாதிரி கீழே அந்த அவன் தலை மோதிர மாதிரி அடிக்கிறதுக்கு வருவான். இந்த இடத்துல ஜாக்கு வந்துட்டு அவனோட ஜுட்ஸுவை போடுவான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சாண்டுக்குள்ளே கை விடுவான். பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட் அப்படியே அந்த இடத்துக்கு போகும், டாசோ விழுக போகிற இடத்துக்கு. ஜாக்கு அந்த ஜுட்ஸு போட்டிருப்பான் இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மண் மெத்த மாதிரி வந்து இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விழுக வேண்டிய அடி லைட்டாக விழுந்திருக்கும். டாசோவும் எந்திரிப்பான். இதை பார்க்குற லீக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா இது ரொம்பவுமே மோசமான ஜுட்ஸு, அடி வாங்குறவன் பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற டைப்பில் தான் இருக்கும். இந்த இடத்துல டாசோவே அதை கன்ஃபார்ம் பண்ணுவான். நல்ல வேலை மண்ணில் விழுந்தனால தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி நினைப்பான். இந்த இடத்துல லீ அவனோட பவரில் வந்து ஃபுல் ட்ரை அப் ஆயிருப்பான். இது என்னோட டர்ன் அப்படின்ட்டு அவனோட டிவைஸை எடுப்பான் டாசோ. அவன் ஜுட்ஸு எவ்வளோ வேணால் வேகமாக இருக்கலாம், ஆனால் எங்கள் ஜுட்ஸு சவுண்டை விட ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல லீனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராப்பராக பார்க்க முடியாது. லீனால இப்படி சரியாக பார்க்க முடியாமல் இருக்க காரணம் பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஃபர்பிடன் ஜுட்ஸு பண்ணான் இல்லையா, ஸோ அதனால கிடையாது. டாசோ அவனோட சவுண்ட் டிவைஸை யூஸ் பண்ணி ஆல்ரெடி அட்டாக் பண்ணி இருந்திருப்பான். இந்த இடத்துல லீனாலேயே சுத்தமாக முடியாது, அவன் ரொம்பவுமே ட்ரை அப் ஆயிருப்பான் இல்லையா. சக்குரா அண்ட் லீயை பார்த்து இந்த 3 சவுண்ட் வில்லேஜ் கணினியுமே நக்கலாக சிரிப்பாங்க. பார்க்குற நமக்கு செம்ம காண்டாகும். இருந்தாலுமே இந்த இடத்துல சக்குராவை கட்டுவாங்க, அவளும் டயர்டாக இருக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லீ வந்து பிரீத் பண்ணுறக்கே டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவான். இந்த இடத்துல லீயை காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா சக்குரா அண்ட் லீக்கு என்ன ஆச்சு, டாசோ அண்ட் டீமை டிஃபீட் பண்ணாங்களா இல்லையா, இல்லை வேற ஏதாவது மோசமான சம்பவங்கள் நடக்க போதா இல்லையாங்க, அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்குறக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶから棒に吸ったコラさ、破れたラブレタ持って吸ったコラさ、破れかぶれのやぶ医者が